நமக்கு அன்பும் வேண்டும், அறிவும் வேண்டும். இதுதான் என் பேச்சில் நான் சொல்ல நினைக்கிறது. இன்றைக்கி நம்ம நாட்டில் என்ன, உலகத்தில் குறிப்பாக ட்ரம்ப்புக்கு, குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப், எனக்கு தெரிய டொனால்டு டக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன். டொனால்டு ட்ரம்ப் எந்த நேரத்தில் எங்கே கொண்டு குண்டை போடுவான், என்ன செய்வான், என்ன பேசுவான், பேசுறது புரிஞ்சுதான் பேசுகிறானா இல்லை புரியாமல் பேசுகிறானா, என்னடா செய்கிறான். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த அன்பையும் அறிவையும் ட்ரம்புக்கு சொல்லி, சார் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னா அது அழிசாட்டியம் பண்ணலாமா சார்? நீங்கள் பெரிய பாக்ஸராக இருக்கலாம் சார், பெரிய ரெஸ்லராக இருக்கலாம், அதுக்காக போகிற வரவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா இல்லை சார். நீங்கள் பெரிய பாக்ஸராக இருக்கலாம், கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கலாம், அதனால் தெருவில் கிழக்க போகிறவங்க மேற்க போகிறவங்களெல்லாம் அடிச்சேன்னா ஒரு நாள் ஊர் பூரா கூடி அடிப்பான்ல, அடிப்பானா இல்லையா? ஊர் பூரா கூடி அடிப்பான். சரி விடுங்க, அது நீளமாக பேசினா அரசியல் ஆயிரும், அப்புறம் அறிவும் இருக்காது, அன்பும் இருக்காது. ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு 10 நிமிஷம் என்ன, ஒரு ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பெற்றவளுடைய மாமியார் வீட்டுக்கு வர்றா, குழந்தைய பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறா, ஏக்கா என்ன ஓ மருமகளுக்கு குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சுடி, நல்லபடியாக பிறந்துருச்சு, சுகப்பிரசவமாகவே பிறந்துருச்சுடி. அப்படியா? ஆமாடி, அந்த டாக்டருக்கு பண தேவை இல்லை போல் இருக்கு, அதனால சுகப்பிரசவமாகவே ஆயிடுத்துடி. உடனே அவ கேட்குறா, என்ன குழந்தைக்கா பிறந்தது? நுணுக்கமாக கவனிங்க, விளையாட்டுக்கு சொல்லலை. என்ன குழந்தைக்கா பிறந்திருக்குன்னு கேட்டவுடனே மாமியார் சொல்கிறா, மனுஷ குழந்தைங்கிறா. பதில் சிரிக்க இல்லை சார், பிறந்திருக்கிறது மனுஷ குழந்தையா மாட்டு கண்ணுக்குட்டியா? மனுஷ குழந்தை தானே பிறந்திருக்கு, அப்போ கரெக்டாக தான் ரெலவெண்ட்டாக தானே சொல்லியிருக்கா. என்ன குழந்தைக்கா பிறந்திருக்கு? மனுஷ குழந்தைன்னு. அந்த பக்கத்து இருக்கா, ஏட்டி என்னைய பார்த்தா கிறுக்கச்சி மாதிரி தெரியுதா உனக்கு? இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க, என்னைய பார்த்தா கிறுக்கச்சி மாதிரி தெரியுதா? மனுஷ குழந்தை பிறந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்லுவியா? பெருசா பெரிய ஞானி மாதிரி மனுஷ குழந்தைங்கிற. சொல்ல வர்ற தத்துவத்தை புரிஞ்சுக்குங்க. பிறக்கிற போது ஆண் குழந்தை, அதை தான் உலகம் ஏற்றுக்கிடுது. பிறக்கிற போது பெண் குழந்தை, அதை தான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்லு, புரியுதா? மனுஷ குழந்தை தான் பிறந்திருக்கு, ஆனால் மனுஷ குழந்தைன்னு உலகம் அங்கீகரிக்க மாட்டேங்குது. உலகம் பிறந்த உடனே மனுஷ குழந்தை பிறந்திருக்குன்னு அங்கீகரிச்சா, குழந்தை மனுஷ குழந்தை பிறந்திருக்குன்னா ஓகேக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னும் நிறைய மனுஷ குழந்தைகளை உன் மருமக பெறட்டும், இந்தியா செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப என்ன சூட்சுமம்னா, பிறக்கிற போது ஆணாக பிறக்கிறவன் வாழ்ந்து காட்டுகிற விதத்தில் மனுஷனாக நிரூபிக்க வேண்டும். இதுதான் பாயிண்ட். பிறக்கிற போது பெண் குழந்தையாக பிறக்கிறவள் வாழ்வியல் முறையில், வாழுகிற முறையில் மனுஷியாக நிரூபித்து காட்ட வேண்டும். நீங்க எங்க சிவகாசியில எல்லாம் தண்ணி கஷ்டம் அதிகமாக இருந்த காலத்தில் குழாயடியில் சண்டை போடுவாளுங்க. கரெக்டாக 3 மணி 4 மணிக்கு தண்ணி விடுவானுங்க முனிசிபாலிட்டியில். அதுக்கு முந்தின நாள் ராத்திரியே அடையாளம் போட்டுருவாங்க. வருஷா ஒரு பிஞ்ச செருப்பு, ஒரு விளக்குமாறு, ஒரு உடஞ்ச டப்பா, பிளாஸ்டிக், இதெல்லாம் அடையாளத்துக்கு நீளமாக போட்டுருப்பா. முதல்ல பிஞ்ச செருப்பு கிடக்கும், ரெண்டாவது விளக்குமாறு, பிஞ்ச விளக்குமாறு கிடக்கும். கரெக்டாக 4 மணிக்கு தண்ணி விட்ட உடனே, தண்ணி ரிலீஸ் பண்ண உடனே முதல்ல எடுக்க வேண்டியது பிஞ்ச செருப்பு தான் எடுக்கணும்.
ஏன்னா அதுக்கு அடுத்து தான் பிஞ்ச விளக்குமாறு. ஆனால் பிஞ்ச செருப்பு வந்திருக்காது. இப்போ பிஞ்ச விளக்குமாறு ஏற்கனவே அங்கே இருக்கிறதுனால தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு பிஞ்ச விளக்குமாறு குடத்தை எடுத்து நீட்டிடும். குடத்தை நீட்டுற நேரத்தில் பிஞ்ச செருப்பு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா விளக்குமாறும் பிஞ்சு, செருப்பும் பிஞ்சு. அவளுக்கு போடுற சண்டை, ஐய நாங்கள்லாம் என்ன பேசுகிறோம், சச் ஃப்ளூயன்சி. என்னடி என்னடி நினச்சிக்கிட்டு கொண்டு போய் நீட்டுற? எடி நான் மானம் கட்டவளா? ஏய் நான் துப்பு கட்டவளா? என் புருஷனுக்கு அறிவில்லை. அவன் எதுக்கு இங்கே வந்தான்? அவன் எதுக்கு? அவன் அப்புறாலியா தூக்கிட்டு என் புருஷனுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறியா? உன் புருஷனுக்கு கொம்பு முளைச்சிருக்கா? ஏண்டி நான் வேலை மணி கெட்டாடி கொண்டாந்து பிஞ்ச செருப்பை நான் போட்டேன், நான் வர்றதுக்கு ஒரு செகண்ட் லேட் ஆச்சுன்னா கொண்டு போய் பிஞ்ச விளக்கு மாற்ற நீட்டுற, பிச்சு விடுவேன் பிச்சு. ஐயோ ஐயோ, ஒரேஷியஸ் ரீடிங், பயங்கர வாசிப்பு, பிரமாதமாக வாசிச்சு அடிச்சு நொறுக்கி. அப்போ அந்த ஓரத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு அக்கா பேசிக்கிடுவா, ஏக்கா நீயாவது சொல்லுக்கா, தண்ணி எடுக்கணும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கேன், எல்லாரும் எடுத்துகிட்டு போக வேண்டியதானக்கா, இதை போட்டுட்டு இப்படி குடுமையை பிடிச்சி சண்டை விட்டுக்கிட்டு இருக்காளுங்க, ஏக்கா நீயாவது அந்த ரெண்டு பேர்கிட்ட போய் சொல்லுக்கா. அப்படிங்கிற போது அந்த அக்கா அறிவோட ஒரு வாக்கியம் சொல்லும், யார்கிட்ட? எது யார்கிட்டடி போய் சொல்கிற? சண்டை விட்டுக்கிட்டு இருக்காளுகள்ல அவள்கிட்ட போய் சொல்லு. நல்லா கவனிங்க, அந்த பொம்பளைகள்கிட்ட மனுஷி பேச முடியும் சார்? சாதாரண வாக்கியம் சார், சாதாரணமாக நம்ம பேச்சு நடைமுறையில் வர்ற வாக்கியம் சார். அந்த பொம்பளை கிட்ட மனுஷி பேச முடியும். அப்போ என்ன புரியுது? பொம்பளையா இருக்கிறது வேற, மனுஷியா இருக்கிறது வேற, ஆம்பளையா இருக்கிறது வேற, மனுஷனா இருக்கிறது வேற. ஜல்லிக்கட்டுல காளையை அடக்குனா ஆம்பளை, மிரண்டு வர்ற மாட்டுக்கு முன்னாடி குழந்தைய தூக்கி போட்டா, ஜல்லிக்கட்டுல காளையை அடக்குனா நாட்டாம என்ன சொல்லி பாராட்டுறாரு? சரியான ஆம்பளடா அப்படிம்பாரு, முதுகுல தட்டி மெடல்லாம் போடுவார். 2 நாள் கழிச்சு அந்த ஆம்பளை ஒரு குழந்தைய தூக்கி மிரண்டு வர்ற மாட்டுக்கு முன்னாடி போட்டா அதே நாட்டாம என்ன சொல்லுவாரு? நீங்களாம் ஒரு ஆம்பளையாடா? அப்படிதானே கேட்கணும். 2 நாளைக்கு முன்னாடி நீ ஆம்பளைன்னு தானே சொன்னாரு, 2 நாளைக்கு முன்னாடி ஆம்பளைன்னு தானே சார் சொன்னாரு, அப்ப நீலாம் ஒரு ஆம்பளையாடான்னு தானே கேட்கணும். ஆனா என்ன கேட்கிறாரு? சொல்லுங்களேன். நமக்கே கஷ்டமா இருக்கா? நம்மளை பற்றியே நாம் எப்படி சொல்கிறது? சும்மா சொல்லுங்களேன். நீலாம் ஒரு மனுஷனாடா? ஏன்யா முந்தானத்து ஆம்பளைன்னா இப்போ என்ன மனுஷங்கிற? ஏன்யா வார்த்தையை மாற்றி? காளையை அடக்கிறது ஆம்பளை, கருணை இல்லாத காரியத்தை செய்கிறது மனுஷத்தன்மை இல்லை. அதனால் நீலாம் ஒரு நாயான்னு எந்த நாயையும் பார்த்து கேட்கறது கிடையாது. ஏன் எங்கேயா பெரம்பலூரில் கேட்டிருக்கீங்க? மைக் செட்டுக்காரர் எங்கேயா கேட்டிருக்கீங்களா? உங்கள் தெருவில் கிடக்க நாயை நாய் இப்போ அது ஐயோ, தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் என் லைஃப்பில் நான் பார்க்காத வழக்கெல்லாம் வருது, நாயெல்லாம் வருது. தெருவில் நாய் எவனையாவது கடிச்சிருச்சுன்னா அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டவன் தான் அவன் மருத்துவ செலவை பூரா ஏற்றுக்கணும். நியாயப்படி நாய் தானே ஏற்றுக்கணும். ஏங்க கடிச்சது நாய், பிஸ்கட் போட்டது நான் ஏன் பிஸ்கட் போட்டேன்? அன்பினால போட்டேன். வாலை குலைத்து வரும் நாய் தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரே, அதை படிச்சிருக்கனே, அப்போ அதை லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நாய்க்கு 4 பிஸ்கட் போட்டால் அந்த நாய் என்ன பண்ணுது? எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கடிச்சிருது. எனக்கு பிடிக்காத 4 பேர் இருப்பான்ல தெருவில். ஏன் பட்டிமன்ற வாய்ப்பையெல்லாம் புடுங்குற பேச்சாளன் ஒருத்தர் இருப்பான். எனக்கு வர்ற வாய்ப்பெல்லாம் ஃபோன் பண்ணி, ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் அந்த அவன் என்னையா பேச்சாளன், அவன் உளருவாயா, எனக்கு ஒரு 1000 ரூபா கம்மியாக கூடியா, நான் செஞ்சு கொடுக்குறேயா. இதை நாய் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு.
நமக்கு பிஸ்கட் போடுற நம்ம எசமானுடைய வாய்ப்பையெல்லாம் இவன் பிடுங்குறான். இங்க பாருங்க, இவன் பிடுங்குறான், அதனால இவனை பிடுங்கிற வேண்டியதா புரிஞ்சுச்சா? இப்ப அக்கார்டிங் டு த ஜட்ஜ்மெண்ட், இப்ப அந்த பயலோட மருத்துவ செலவு பூரா யார் செய்யணும்? யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். பிஸ்கட், வடிவேலு சொல்ற மாதிரி, பிஸ்கட் போட்டதெல்லாம் ஒரு குத்தமாடா. ஏங்க, கடிச்ச நாயை பார்த்து சீ நாயன்னு தான் சொல்லுவீங்களே ஒழிய நீலாம் ஒரு நாயான்னு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா நாயோட குணம் கடிக்கிறது. நாயோட குணம் கடிக்கிறது. மனுஷனை தான் பார்த்து, 6 அறிவு மனுஷனை பார்த்து தான் நீலாம் ஒரு மனுஷனடான்னு கேட்குறான். 6 அறிவு நமக்கு எல்லா மிருகங்களை விட, பறவைகளை விட எக்ஸஸா இருக்கு. மூளை இருக்கான்னு ஒருத்தனை பார்த்து கேட்டா, ஸ்கேன் பண்ணா மூளை இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா சார்? இருக்கும். அப்புறம் ஏன் மூளை இருக்குடா பாடுறா, ஸ்கேன் ரிப்போர்ட் பாடுறா, புரியுதா? மூளை இருக்கான்னு கேட்டியே, அதுக்காகவே ஸ்பெஷலாக போய் 4500 ரூபா கொடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாடுறா, மூளை இருக்குடா. மூளை இருந்து பிரயோஜனம் இல்லை, மூளையில் அறிவு இருக்க வேண்டும். மனம் இருந்து பிரயோஜனம் இல்லை, இதயம் இருந்து பிரயோஜனம் இல்லை, இதயத்தில் அன்பு இருக்க வேண்டும். ஆக இந்த அறிவும் அன்பும், இப்போ இப்படி சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, சர்வைவல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, லிவிங் அப்படின்னு ஒரு வார்த்தை. எக்ஸிஸ்டிங் அப்படின்னா இருத்தல், சர்வைவிங் அப்படின்னா பிழைத்தல், லிவிங் அப்படின்னா வாழ்தல். இருப்பதற்கும் பிழைப்பதற்கும் அறிவும் வேண்டாம், அன்பும் வேண்டாம். குறுக்கு புத்தி இருந்தா போதும், சாமர்த்தியம் இருந்தா போதும். ஆனால் வாழ்வதற்கு திருவள்ளுவர் சொல்றபடி பார்த்தா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவதற்கு எது ரெண்டும் வேணும்? எது ரெண்டும் வேணும்? அன்பும் வேண்டும். இந்த அன்பையும் அறிவையும் வளர்க்க வேண்டிய 2 இடங்கள், இதான் என்னோட கிளைமேக்ஸ். அன்பையும் அறிவையும் வளர்க்க வேண்டிய இடங்கள் 2. குடும்பத்தில் தொடங்க வேண்டும், சமுதாயத்தில் வளர்க்க வேண்டும். அன்பையும் அறிவையும் குடும்பத்தில் தான் தொடங்க வேண்டும். Parents are the first teachers. பெற்றோர்கள் தான் முக்கியமானவர்கள் அன்பையும் அறிவையும் வளர்ப்பதற்கு. பிள்ளைகளுக்கு முன்னாடி நின்று சண்டை போடக்கூடாது. உல்லாச பிரயாணத்துக்கு ஒரு கப்பல் போகிறாங்க, ஃபேமிலி எக்ஸ்கர்ஷன், மதுரை ரயில்வே ஸ்டேஷன். நான் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறதுக்காக ரயிலுக்கு காத்திருக்கேன், அதே ரயிலுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, வண்டி எண் 126662 செங்கோட்டையிலிருந்து தென்காசி, ராஜபாளையம், திருச்சி, விழுப்புரம் வழியாக சென்னை வரை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் 5 மணி நேரம் தாமதமாக. ஏன்னா என்ஜின் டிரைவரை பொஞ்சாதி அடிச்சுட்டா, அவர் கைகால் விளங்காம கிடக்கிறார். 5 மணி நேரம் தாமதம்னு உடனே இவன் புரிச்சக்காரு, எங்க மேடம் அவங்க என்ன பிரயாணம் கிளம்பியிருக்காங்க? என்ன பிரயாணம்? உல்லாச பிரயாணம், ஃபேமிலி எக்ஸ்கர்ஷன். இங்க பாரு, இங்க பாருடி, என்னங்க 5 மணி நேரம் லேட்டான். அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீ என்ன செய்வ? நீ என்ன செய்வ? உன்னைய பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே சொன்னாங்க, எங்க போறா பாருக்கு, வரலாற்றினுடைய முதல் அத்தியாயத்துக்கு போறான். சரித்திர தேர்ச்சி கொள் அப்படின்னார்ல,
அவன் ஹிஸ்டரியினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போற. 1970 உன்னைய பொண்ணு பார்க்க வந்தேன்லடி, அன்னைக்கே தெருவில் சொன்னாங்க அந்த பொண்ணு சரிப்படாது வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் புத்திய கடன் கொடுத்துட்டு ஒன்று அவன் பொஞ்சாதி எத்தனை வட்டிக்கு கொடுத்திய, எத்தனை இழுத்துருவேன். நான் வேதனையில் பேசிக்கிட்டு இருக்க, நீ கலாட்டா நக்கல் பிச்சிருவேன். ஏங்க வண்டி தாமதமாக வந்தால் நான் என்னங்க செய்யுது? நீ என்ன செய்வ? நீ என்ன செய்வ? உங்கள் அப்பா உன்னை சரியாக வளர்க்கலடி. என்ஜின் லேட்டாக வர்றதுக்கு, ட்ரெயின் லேட்டாக வர்றதுக்கு அப்போ இந்த அம்மா ஒரு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல. இந்த இருங்க, என்னையை பற்றி என்ன வேணாலும் சொல்லுங்க, எங்கள் அப்பா அம்மாவை பற்றி ஏதாவது சொன்னீங்க மறுபடியும் அதுதான், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாது, உங்கள் அம்மாவை பற்றி அவங்க புறப்பட்ட பயணத்துக்கு பேர் என்ன சார்? இந்த மைண்ட் செட்டு உள்ளவங்களுக்கு ட்ரெயின் கரெக்ட் டயத்துக்கு வந்தாலும் அது உல்லாச பயணம் கிடையாது சார். ஏன்னா இந்த கப்புள்கிட்ட அன்பும் இல்லை, அறிவும் இல்லை. அறிவு இருந்தால் பொது இடத்துல வச்சு சண்டை போடுவானா? இங்க பாருங்க, வார்த்தையை நல்லா கவனிங்க. அறிவு இருந்தா பொது இடத்துல வச்சு சண்டை போடுவானா? அன்பு இருந்தா சண்டை போடுவானா? குவாலிஃபிகேஷன் புரியுதா? அறிவு இருந்தா பொது இடத்துல சண்டை போடுவானா? அன்பு இருந்தா சண்டை போடுவானா? அவன் மவன் வந்து சொல்றான், அப்பா வேட்டியை பிடிச்சப்பா, ஏப்பா ஏப்பா பிளாட்ஃபார்ம்ப்பா, நீ வாட்டில் அம்மாவை வெறியேற்றிக்கிட்டே போற, வீணா அடிபடாதப்பா அப்படின்னா வீட்டில் எங்கேயோ பார்த்துருக்கான். ஏன்னா பொறுமையை இழந்து இழுத்துருக்கா. ஆமா, ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பொம்பளை எவ்வளவு நேரம் தான் சார் பொறுத்துக்குவா? ஒரு பொம்பளை எவ்வளோ நேரம் தான் பொறுத்துக்குவா? ஒரு நேரத்தில் சப்புன்னு இழுத்துருக்கா, சோரோரமாக போய் விழுந்திருக்கான். இது யார் பார்த்துருக்கா? மவன் பார்த்துருக்கான். அவன் இன்ஸ்டன்ட், எப்பா பொது இடம் பண்ணணும், அடிக்கடி வாங்கிறாதப்பா. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பெரியோர்களே, பிரயாணத்தில் உல்லாச பிரயாணம் என்று ஒன்றும் இல்லை. உங்கள் மனதில் உல்லாசம் இருக்குமானால் நீங்க போகிற எல்லா பிரயாணமும் உல்லாச பிரயாணம் தான். குடும்பத்தில் அன்பை வளர்க்கணும், அறிவை வளர்க்கணும். அன்பு செய்தல் உமக்கு தொழில், இங்கு அன்பு செய்தல் கண்டீர் பாரதி. அன்பிற் சிறந்த தவம் இல்லை. தவம்னா சும்மா இப்படி காட்டில் போயிட்டு ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு என்னடா சிலுக்குறான், ஞானம் வந்துருச்சு. ஞானம் அவன் பொஞ்சாதி, அவ தங்கு தங்குன்னு வந்தாளா, தவத்தில் இருக்க இவருக்கு சிலுக்குது அப்படிங்கிறார். ஏன்னா ஞானம் தங்கு தங்குல வருது, அந்த தரையே நடுங்குது. ஞானம் வந்துருச்சு, அதான் நடுங்குறான். பூமியும் நடுங்குது, புருஷனும் நடுங்குறான். அன்பிற்சிறந்த தவம் இல்லை. யார் சார் புண்ணியமூர்த்தி? பாரதிட்ட கேட்டாங்க, யார் புண்ணியமூர்த்தி? ஹஜ் யாத்திரை போறவனா, ஜெருசலம் போறவனா, இல்ல பிரயாக்ராஜ்ல கும்பமேளால போய் 3 தடவை முங்குறானே அவனா? பாரதி ஒரு டெஃபினிஷன் சொன்னான். யார் புண்ணியமூர்த்தி தெரியுமா? பக்கத்திருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி. அடுத்தவன் துன்பப்படுறதை பார்த்து உடனே அவன் துன்பத்தை போக்குவதற்கு நீ முயற்சி செய்வாயானால் நீதான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த புண்ணியமூர்த்தி. அதுதான் இங்கிலீஷ்ல எம்பத்திங்கிறான். வெறும் சிம்பத்தைசர் நமக்கு வேணாம் சார். The world does not need sympathizers. At present the world needs empathizers. ஒருத்தன் துன்பப்படுகிறான் என்றால் அந்த துன்பப்படுகிற ஒருவனுடைய இடத்திலே என்னை வைத்து பார்த்து அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேனே. ஆனால் ஐ ஆம் த பெஸ்ட் எம்பத்தைசர் இன் த வேர்ல்டு. இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சண்டை போடுறது, அடிதடி போடுறது, வீண் செலவு செய்கிறது. இன்னொன்று, பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஹோம்ஒர்க் பண்ணு. அவன் டக்குன்னு பாத்திரம் தேய்க்க போகிறான்,
ஹோம் ஒர்க்னா ஆமாம் அதானே ஹோம் ஒர்க். அது ஹவுஸ் ஒர்க். நான் சொன்னது ஹோம் ஒர்க். நீங்கள் இந்த காலத்து பசங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, போலீஸ் ஒன்றை பிடிக்காதுன்னா இந்த உலகத்தில் 2 பேரில் யாரை முதல்ல கொல்லுவ, அடுத்து யாரை கொல்லுவ? போலீஸ் பிடிக்காதுன்னா அவன் சொல்லுவான், முதல்ல என் மிஸ்ஸை கொல்லுவேன், அதுக்கடுத்து எங்கள் அம்மாவை கொல்லுவேன். இதை உள்ள நுழைஞ்ச உடனே பையன் மூத்த கழிடும் ஹோம் ஒர்க். அவன் கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு கிளம்பு கிளம்பு கிளம்பு. முந்தானத்து அந்த பொன்னியக்கா வீட்டு ஜன்னலை உடைச்சையில் இன்னைக்கு யார் ஜன்னலை உடைக்க போறியோ, எவ வந்து நின்று ஆட போகிறாளோ. முந்தானத்து நீ பொன்னியக்கா ஜன்னலை உடைச்சிட்டப்பா, இன்னைக்கு அப்படிலாம் இல்லாமல் பார்த்து கவனமாக விளையாடுப்பான்ல சொல்லி விடணும். ஏங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அனதர் டெண்டுல்கர் எப்படிங்க வருவான்? எப்படி வருவான்? நீங்கள் அன்பு சொல்லி கொடுங்கள், பிள்ளைகளுக்கு அன்பு சொல்லி கொடுங்கள். அன்பு சொல்லி கொடுத்திருந்தால் முதியோர் இல்லம் இல்லை.